بسم الله الرحمن الرحيم. அடுத்து அத ஹாருத் மாருத்தோட ஒட்டினதாக இன்னொரு வாதம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதாவது அல்லாஹு தாலா வந்து மலக்குமாருக்கு, அதாவது ஹாருத் மாருத்த மலக்குன்னு அவர் சொல்றதுனால மலக்குமாருக்கு அல்லாஹு தாலா ஏன் சூனியத்தை கற்றுக் கொடுத்து அது அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து மற்றாக்களுக்கு சொல்லாதுன்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு அவங்களை ஆக்கினான்னு சொல்லி சொன்னா, அவர்கள் வந்து அல்லாஹ் இது அல்லாஹ்க்கு முடியும், அல்லாஹ் விரும்பினதை செய்வாங்கிறதுனால அல்லாஹ் இதை செஞ்சிருக்கிறான்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு சாராயம் குடிக்க கூடாது, ஆனா உலகத்துல அல்லாஹ் படைச்சு தான் வச்சிருக்கிறான், அதுக்கு நல்லா படைக்காம இருக்கணும்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல. அல்லாஹ் சாராயத்தை குடிக்க கூடாதுனாலும் அல்லாஹ்வை படைச்சு அதை குடிக்காதுன்னு சொல்றான். அது மாதிரி அல்லாஹு தாலா மலக்குமாருக்கு இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்து இதை யாரும் செய்யாதீங்க என்று சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி ஒரு வாதத்தை அந்த இது மூலமா வைக்கிறாரு. ஏன்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு கூட்டத்துக்கு ஹராமாக்கினதை இன்னொரு கூட்டத்துக்கு ஹலால் ஆக்குவான், ஹலாலானதை இன்னொரு கூட்டத்துக்கு ஹராம் ஆக்குவான், அது மாதிரி உள்ளதுதான் சொல்றாரு. இது சரியான வாதமா? இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பாபில் என்ற பகுதியில் ஹாருத் மாருத் என்ற 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் சூனியத்தையும் ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டது என்ன? கணவன் மனைவிக்கிடையில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய விடயம். இப்ப கேள்வி என்ன? இந்த குபுரான விடயத்தை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் என்பதுதான் கேள்வி. அன்புக்குரிய சகோதரி, மலக்குமார்கள் என்பவர்கள் யார்? அவர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஹராம் ஹலால் சட்டம் கிடையாது. ஹராம் ஹலால் சட்டம் எல்லாம் நமக்குத்தான். நமக்கு ஹராமானது அவியலுக்கு ஹராம் அல்ல. அவர்கள் யார்? அல்லாஹ் ஏவியதை செய்பவர்கள். வெட்டென்றால் வெட்டுவார்கள், அழி என்றால் அழிப்பார்கள். அல்லாஹ் ஏவியதை செய்வார்கள், ஏவியதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். இதுதான் மலக்குமார்களின் பண்பு. ஆதம் நபியை படைத்து விட்டு சுஜூது செய்யுமாறு கட்டளையிட்டான், சுஜூது செய்வார்கள். அது மலக்குமார்கள் இறைவனுடைய கட்டளையிலே அப்படியே வாக்கப்பட்டவர்கள். மன ஆசை என்று நமக்குள்ளது கிடையாது, சைத்தானுடைய ஆதிக்கம் என்று நமக்குள் உள்ளது அங்கே கிடையாது. அல்லாஹ் ஏவியதை செய்பவர்கள். நல்லதையும் பொல்லாதையும் படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் நல்லதை படைத்து சோதிக்கிற மாதிரி கெட்டதையும் படைத்து சோதிக்கிறான். சொர்க்கத்திலே ஆதம் நபியை இருப்பாட்டி விட்டு என்ன சொன்னான்? இந்த மரத்தை நெருங்காது இருந்தான். நல்ல மரம் தான், ஆனா நெருங்காது. சோதனை. எல்லாத்தையும் முன்னுங்கள் வருங்கள், நெருங்கக்கூடாது, சோதனைக்காக. இது மாதிரி சாராயத்தை படைச்சான் அல்லாஹ். சாராயம் பிடிப்பமானது, குடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் படைச்சு விட்டு என்ன சொன்னான்? அதை நெருங்காதுங்க. நம்மளுக்கு நபி மூலமாக சாராயம் முன்னுக்கு இருக்குது, நெருங்காதே. ஒரு அழகான மனசை பிடிக்கக்கூடிய ஒரு பசுமையான ஒரு கண்ணை கவரக்கூடிய ஒரு அழகான பொன் பக்கத்தில் இருக்கிறாள், தொடாதே. மனமான கொஞ்சம் பார்க்க சொன்னது, தொட்டு பார்க்க சொன்னது. வெள்ளக்காரன் என்ன செய்வான்? பிடிச்சால் டாலிங் சும்மா கையால் கொடுத்துட்டு போவான். ஏன்? அவன் ஆறாமல் பார்க்க மாட்டான். நமக்கு மனசு விரும்புறது, ஆனால் அல்லாஹ்வின் சட்டம் தொடாதே. மனசு விரும்புறது, அல்லாஹ் ஒன்றை படைக்கிறான், தடுக்கிறான். அப்ப அல்லாஹ் கெட்டதை படைப்பானா? கெட்டதையும் அல்லாஹ் தான் படைக்கிறான், சோதனைக்காக. சாராயத்தை படைக்காம இருந்திருக்கலாம் தானே, படைச்சு போட்டு என்ன செய்யலாம்? நீ நெருங்காதுங்க. சகோதரர்கள், இது மாதிரி அனுமதியான சில மந்திரங்களை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அதாவது இந்த வாதம் முட்டாள்தனமான ஒரு வழிகேடான ஒரு வாதம். தான் செய்த தவறான ஒரு பொருளை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அளவுக்கு தரம் கெட்டு போவாங்க என்பது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்ன சொல்றாங்க? அதாவது அல்லாஹ் இந்த உலகத்துல மதுவை படைக்கலையா? மதுவை படைச்சுட்டா நெருங்காதீங்க அல்லாஹ் சொல்லலையா? இந்த உலகத்துல அழகான பெண்ணை படைச்சிட்டு விபச்சாரம் செய்யாதீங்க அல்லாஹ் சொல்லலையா? அது மாதிரிதான் எதை எடுத்துக்கணுமா? மலக்குமார்களுக்கு சூனிய கலையை கற்றுக் கொடுத்து மக்களை வழியெடுக்க வச்சுட்டு அல்லாஹ் மக்களை நீங்க அதை கற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னது, அது குஃப்ருன்னு சொன்னது அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மடமைத்தனமான ஒரு வாதம்! அல்லாஹ் தாலா இந்த உலகத்துல சில பொருட்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் சோதனைக்காக. அந்த காலையை படைத்து விட்டு
அதை நீங்க நெருங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சான் சொல்லியிருக்கான். அது நீங்க அந்த மதுவை படைச்சு அல்லாஹ் மதுவை படைத்திருக்கின்றான். படைத்த மதுவை நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நரகம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு மரத்தை சோதனையா படைச்சிட்டு நெருங்காதீங்க அல்லாஹ் சொன்னான். இது அல்லாஹ் செய்வான், இது இறைவன் ஏற்படுத்திய ஒரு நியதி. அதே நேரத்தில் அல்லாஹ் எந்த காரியத்தை செய்தால் அது நமக்கு நரகம்னு சொன்னானோ அந்த காரியத்தை சொல்லி தரதுக்கு ஆள் அனுப்ப மாட்டான். இப்ப விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காது அல்லாஹ் பெண்களை அழகா படைச்சிட்டு மனிதனுக்கு கவரக்கூடியதா படைத்து விட்டு சுயனி உப்பு ஷஹவாத்தி நிசான் அல்லாஹ் சொல்றான். மனிதர்களுக்கு பெண்கள் மீது மோகம் கொள்வது அழகாக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் அழகாக்கி வச்சுட்டு விபச்சாரம் செய்யக்கூட அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இப்போ ஒரு மலக்கு அனுப்பி ஒரு தூதர் அனுப்பி இப்படிதான் விபச்சாரம் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு விபச்சாரத்தை பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்துட்டு விபச்சாரம் செய்ய அல்லாஹ் சொல்வானா? படைச்சிட்டு நெருங்காதீங்க அல்லாஹ் சொல்லுவான். எதை எந்த ஒரு தீமையும் அல்லாஹ் பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் அனுப்பிட்டு செய்யாதீங்க அல்லாஹ் சொல்ல மாட்டான். அதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்ம காட்டவே முடியாது. அப்ப பாக்குறோம் எந்த நபியும் அப்படி சொன்னதே கிடையாது, எந்த மலைக்கும் அல்லாஹ் அதுக்கு அப்படி இறக்கி வைக்கவும் மாட்டான். அப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இந்த ரெண்டும் ஒன்னா சாராயத்தை அந்த உலகத்தை சாராயம் இருக்குது அது பக்கம் நெருங்காதீங்க என்பதும் ஒரு மலக்க அனுப்பி அவருக்கு சூனிய கலை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து இதை போய் மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சொல்லி கொடுத்துட்டு யார் நாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நரகம் என்று சொல்வதும் குஃபுர் என்பதும் இது சமமா? இது ரெண்டும் வெவ்வேறான விஷயங்கள். அப்ப இந்த இரண்டையும் முடிச்சு போட்டு ஒன்றுபடுத்தி சொல்வது என்பது ஒப்பிட்டு சொல்வது என்பது அது முழுக்க முழுக்க வழிகேடு, அது லாஜிக் இல்லாது அறிவில்லாது மார்க்கத்துக்கு மாற்றமானது என்பதை நாம் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப அல்லாஹ் தஆலா நினைச்சா எல்லாம் செய்ய முடியும், ஃபஆலு லிமா யுரீத், அவன் நாடியே செய்வான் நம்ம சொல்றோம் பாருங்க. இது எல்லா விஷயத்தையும் கிடையாது. அல்லாஹ் எதை செய்ய மாட்டேன்னு சொல்ற அதை அவன் நினைச்சாலும் செய்ய மாட்டான், நாட மாட்டான்னு அர்த்தம். இப்ப அல்லாஹ் நாடியதை செய்வான், அதனால அல்லாஹ் சாப்பிடுவான்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் நாடியதை செய்வான், அதை நினைச்சா தூங்குவான்னு சொல்ல முடியுமா? இந்த தூங்குதல் என்கின்ற தன்மை, சாப்பிடுதல் என்கிற தன்மை, இன்னும் எதையெல்லாம் இறைத்தன்மை பாதிக்கும் நாம சொல்றோமோ அது போன்ற காரியங்களை அல்லாஹ் ஒருபோதும் செய்யவே மாட்டான். அப்ப அல்லாஹ் எதை இன்னல்லாஹ் யுக்லிஃபுல் மிஆத், இறைவன் அவன் என்ன வாக்குறுதி அளிச்சானோ அதுக்கு மாறு செய்ய மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான், இந்த குஃப்ரான காரியங்களுக்கு எந்த விதமான ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்க மாட்டான். ஒரு நல்ல விஷயத்தை கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், யாராவது ஒருவரை அனுப்பி நல்ல விஷயம் சொல்றதுக்கு அல்லாஹ் செய்யலாம். ஆனா குஃப்ரான விஷயங்கள் இருக்கு பாருங்க, இந்த குஃப்ருக்கு ஒருவரை அனுப்பி அல்லாஹ் செய்ய மாட்டான், அதை செய்வதற்கு தூண்டவே மாட்டான். அல்லாஹ் சொல்லும் போது மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், இந்த குஃப்ரான காரியங்கள் இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களுக்கு அல்லாஹ் எந்த விதமான ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை. சூரத்து நஜ்ம்ல 23 ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுபோன்று மா நஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், அல்லாஹ் இதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை என்று அஹ்லாஃப்ல 71 சொல்லி காட்டுறான். அதுபோன்று இன்னல்லாஹ் யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அசிங்கமான அருவருக்கத்தக்க காரியங்களை அல்லாஹ் ஏவ மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அசிங்கமான காரியம் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டான். அது போன்று அதை பிராக்டிகலா சொல்லிக் கொடுத்து ஆளே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அனுப்ப மாட்டான். அப்ப அல்லாஹ் எதை செய்ய மாட்டான் என்று இறைவன் சொல்லிவிட்டானோ அதை அவன் நாடனான் செய்ய, அதை அல்லாஹ் நாடவே மாட்டான். அவன் நாடியே செய்யக்கூடியவன் தான். ஆனா எதை நாட மாட்டான், எதை அவன் செய்ய மாட்டான், எது அவனுடைய இறைத்தன்மைக்கு பாதிப்புன்னு சொல்லிவிட்டானோ அதை இறைவன் செய்யவும் மாட்டான், நாடவும் மாட்டான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் நினைச்சதெல்லாம் செய்வான் என்று சொல்லிக் கொண்டு எல்லாவற்றையும் செய்யக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. இன்றைய கூட சில ஆட்கள் என்ன செய்வாங்க, ஏதாவது அந்நிய பெண்ணை போய் கையை பிடிச்சி இழுத்துருவாங்க, ஏதாவது பண்ணிட்டு என்னப்பா செஞ்ச, இன்னமது ஆமாது பின்னியா, செய்த அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தா நடக்குது. அப்ப நான் ஒரு அந்நிய என் தங்கச்சி மாதிரி நினைச்சு கையை பிடிச்சேன், என் தாய் மாதிரி நினைச்சு முத்தம் கொடுத்தேன், விட்டுருவோமா? செய்தது அனைத்தும் எண்ணங்களை பொறுத்த நடக்குதுன்னு நல்ல விஷயங்களுக்கு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சா நம்ம எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயம் கூலி தருவான். அப்ப இதுதான் அப்படி விளங்க வேண்டுமே தவிர கெட்டதுக்கு என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி விளங்கக்கூடாது. இது எந்த அளவுக்கு வழி கெட்டதுன்னு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஒரு ஆலிம் சார் என்ன பண்ணாரு, நடைமுறை நடந்து பொய்க்கான்னு சொல்லல, ஒரு ஆலிம் சார் என்ன பண்ணான்னு சொன்னா இன்னொரு ஆலிம் சார்ட்ட போய் சைட் அடிக்கலாம். எப்படிங்க சைட் அடிக்கலாம், இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஆலிம் சார் சில ஹதீஸை கேலி பண்ற மாதிரி சொல்றாரு. அப்போ நம்முடைய சகோதரர் இன்னொரு ஆலிம் சார் சொன்னாரு, அப்ப அல்லாஹ் அழகானவன் தானே, உங்க தாயை நான் சைட் அடிக்கட்டுமா, அந்த உங்க தங்கச்சி நான் சைட் அடிக்கட்டுமா? இப்படி கேட்டவனு தலை முடிஞ்சு போனாங்க.
இது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அர்த்தம் தான் என்னது, இந்த மாதிரி அல்லாஹ் நாடுனா மலக்குக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து வழி எடுக்க வைப்பான், சோதனைக்கு அனுப்புவான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாதம். அப்ப இது போன்ற வாதங்கள் என்ன செய்யக்கூடாது, நாம சிந்திச்சு பார்த்து ஒரு இறையச்சம் உள்ள மூமின் வந்து இது போன்ற வாதங்களை வைப்பது மிக மிக தவறான தர்மம் செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் வந்து மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்து மக்களை வழிகெடுக்க வச்சான், சோதனைக்கான அனுப்புனா என்று சொல்வது வந்து அது மிகப்பெரிய தவறு என்று நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்தில் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.